இதெல்லாம் லெமன் கிராஸ் சேர இலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. செம்மையாக இருக்குங்க. மிளகு கொடி. ஓகே, வெத்தலை வேலை மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக அத்திப்பழம். இந்த பழுத்து இருக்குது பாருங்கள். இந்த ஊருக்கே ஃபேமஸான ஒரு விஷயம் இருக்குதுங்க, சிறுமலை வாழைப்பழம். பெரும்பாலும் இங்கே வந்து அதுதான் விவசாயம் பண்ணுறாங்க. ஏலக்காய் நிறைய விவசாயம் பண்ணிட்டாங்களா. இப்போ 1-2 காய்ச்சி கிடக்கு பாருங்கள். இதுதான் ஏலக்காய். இங்கே பாருங்கள், அட்டைப்பூச்சி இங்கே வந்தோடனே அட்டைப்பூச்சி நிறையா வந்து, ஆனால் அட்டைப்பூச்சி கிடைக்கிறதுனால பயப்பட தேவையில்லை. அது வந்து கெட்ட ரத்தத்தை தான் எடுக்கும். இந்த ஒரு கையில் இன்றைக்கி பாருங்கள் அசால்ட் விட்டு விளாட்றாரு பாருங்கள். நண்பர்களே, நான் ஸ்பாக், இது தமிழ் சஃபார் நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை. ஆல்ரெடி 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஊருக்கு வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஒரு 2-3 நாள் லீவ் கிடச்சிச்சு. அதனால் நம்ம ஃபேமிலியோட எல்லோரும் சேர்த்து ஒரு 3 நாள் சிறுமலைக்கு ஒரு டூர் ஒன்று போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இப்போ உள்ள நுழையிறதுக்கு முன்னாடியே என்ட்ரன்ஸில் ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குங்க. பெரிய டவர் ஒன்று இருக்குன்னு அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது அந்த கீழே உள்ள ஊர்கள்லாம் ரொம்ப அருமையாக தெரியும். ஸோ இங்கேருந்து அப்படியே நம்ம வந்து சிறுமலை உள்ளே போயிட்டு என்னென்ன சிறுமலையில் முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஒரு அழகிய மலை பிரதேசம் தான் இந்த சிறுமலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலை கிராமம். திண்டுக்கல்லேருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷத்தில் மலைக்கு மேலே போயிடலாங்க. மலைக்கு மேலே போகிறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாகனங்களில் போதுமான ஃபியூல் மேலே ஏறிட்டு இறங்கக்கூடிய அளவுக்கு இருக்குதான்னு நம்ம செக் பண்ணிக்கிறணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறுமலை பகுதி ரிசர்வ் ஃபாரஸ்ட் பகுதினால் இந்த மலைக்கு மேலே எந்த ஒரு பெட்ரோல் பங்க்குமே கிடையாது, போகிற வழியிலையும் கிடையாது. அதனால் நம்ம கீழேருந்து போகும்போது வாகனத்துக்கு தேவையான ஃபியூல் வந்து ஃபுல் பண்ணிகிட்டே போயிடணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவலையும் நம்ம மனசில் வச்சுக்கிறணும். அதே மாதிரி சிறுமலைக்கு போகக்கூடிய பகுதிகள் பார்த்திங்கன்னா, கொடைக்கானல் ஊட்டி மாதிரி ரொம்ப அகலமான ரோடு இருக்காது, குறுகலான ரோடு தான் இருக்கும். 2 கார் வந்துச்சுன்னா ஓரளவு மேனேஜ் பண்ணி போயிடலாம். ஒரு காரும் ஒரு பஸ்ஸும் வரப்போகும்போது கொஞ்சம் மெதுவாக ஸ்லோவாக நிறுத்தி நிதானமாக போகக்கூடிய அளவுக்கு தான் ரோடோட அகலம் இருக்கும். ஆனால் ரோடு நல்லாவே புது ரோடு போட்டிருக்காங்க. சிறுமலை உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பெரிய டவர் ஒன்று இருக்குங்க. டவருக்கு மேலே ஏறி பார்க்கலாம், ரொம்பவே அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த வியூ நான் மேலே ஏறி உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஃப்ரீயாக தான் போகலாம் மேலே, ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த டவருக்கு மேலே ஏறி பார்க்கும்போது ஃபுல் வியூ கிடைக்கும், சிட்டி வியூ ரொம்ப அருமையாக இருக்கும். இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம உள்ளே போகலாம். இந்த வியூ பாயிண்ட்லேருந்து கீழே திண்டுக்கல் சிட்டி வந்து அப்படியே தெரியுங்க. நைட் நேரத்தில் வரும்போதும் இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும். திண்டுக்கல் சிட்டியை டோட்டலாகவே இந்த இடத்துலேருந்து பார்க்கலாம், ரொம்பவே அருமையாக இருக்கும். சிறுமலை போகிற வழியில் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான இடம் தான் இப்போ நம்ம பார்த்த வியூ பாயிண்ட். ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இந்த இடத்துல ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும். நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம், ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. இதை பார்த்து முடிச்சுட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டே பண்ணக்கூடிய அந்த ரூமுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். போகிற வழிகளில் சில நேரங்களில் காட்டு மாடுகளும் நம்மளால் பார்க்க முடியும். நம்ம 2-3 இடத்துல காட்டு மாடுகளும் பார்த்தோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோடைய கடைசியில் சிறுமலை ஒர்த்தா இல்லையா என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம ஊர்லேருந்து புறப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி சிறுமலை வந்துட்டோம். நம்ம இங்கே ஸ்டே பண்ணிக்கிற பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண பூமி அப்படிங்கிற ஒரு ரெசார்ட்லாம் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் சிறுமலை வரும்போது இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். நிறையா ரெசார்ட்ஸ்கள் இருக்குது. இருந்தாலும் இவங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி, அது போக இவங்களுடைய அந்த ரூம் லொக்கேஷன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருந்தனால திருப்பி நம்ம இங்கே வந்தாச்சு. இப்போ உள்ளே போய்ட்டு அந்த ரூம்ஸு இவங்களுடைய கார்டனில் என்னென்ன மாதிரி இருக்குதுலாம் நான் காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும். அது போக இங்கே நிறைய ஜிப்லைன் இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்லாம் இருக்குது. அப்படியே சின்ன சின்ன இடங்கள் சிறுமலையில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கண்டினியூவாக பார்க்கலாம். இந்த சொர்ணபூமிக்கு ஆப்போசிட்டில் பெரிய தோட்டம் இருக்குங்க, மிளகு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா காஃபி தோட்டம்லாம். வெளியிலேருந்து பார்த்தாலும் காஃபிலாம் பார்க்கலாம். நான் அதே மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே உள்ளே போவோம் பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும். ரூம்ஸ்லாம் நான் காட்டுறேன் பாருங்கள். சரவணன், நல்லா இருக்கீங்களா ஜி? இருக்கீங்களா? எப்படி போகுது? ஆட்கள்லாம் வராங்களா? கெஸ்ட்லாம் நல்லா வந்துட்டுருக்காங்க. சரி சரி, நல்லா வராங்க. ஓகே இப்போ நல்லா டெவலப் ஆயிடுச்சு. ஓகே. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் ரிசப்ஷன். இங்கே ஏகப்பட்ட பூச்செடிகள், பழச்செடிகள். அப்படியே நான் நம்ம தங்கியிருக்கிற ரூமே நான் உங்களுக்கு போய் காட்டுறேன் பாருங்கள். அப்படியே போவோம். இந்த பூலாம் ரொம்பவே அருமையாக இருக்குது. எப்படி இருக்கு பாருங்கள். இது ஒரு ரூம் இருக்குது. இது வந்து ஸ்விம்மிங் பூலோடு இருக்கக்கூடிய ரூம். இப்போ நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிறது இதில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். இதில் பேருமே பாருங்கள் சூப்பராக வச்சுருப்பாங்க, தமிழ் பேர். இது வந்து குறிஞ்சி அந்த ரூம் பேர். மருதம், முல்லை, நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. இது வந்து முல்லை.
இது மருதம். இப்போ நம்ம வந்து நெய்தல் அண்ட் பாலை இதுதான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இது ட்ரோன் ஷாட்லேயுமே காட்டுறேன் எடுத்து. இது 2 ரூம் தான் புக் பண்ணியிருக்கோம். இப்படியே போனோம்னா இங்கே ப்ளே ஏரியா இருக்குது. நான் அதேமாதிரி உங்களுக்கு காட்டுறேன். பசங்க விளாட்றதுக்கான ப்ளே ஏரியா. சிறுமலையில் பார்த்தீங்கன்னா டவர் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்குது. அதாவது ஜியோவில் வந்து ரொம்பவே லோவாக இருக்குது. ஏர்டெல் ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குது. அதனால் ஃபுல்லாக சிக்னல் கிடைக்கவே செய்யாது. இந்த ஊரில் அந்த ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குங்க. அதனால் சிறுமலை வர்ற நேரத்தில் அந்த மொபைல் பிரச்சனை கொஞ்சம் இருக்குது. அதனால் அதுக்கு தக்க நம்ம பிளான் பண்ணிட்டு வரணும். இங்கே வந்து புதுசாக 2 ரூம்ஸ் கட்டியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதுதான் நம்ம கேட்டிருந்தோம். பார்த்தா புக் ஆயிடுச்சான். இல்லாட்டி நம்ம வந்து இங்கே புக் பண்ணி வந்திருக்கலாம். இதெல்லாம் நம்ம தங்கியிருக்கிற ரூமோட பால்கனி பாருங்கள். இது ரொம்பவே டாப்பாக இருக்குங்க. டாப் கிளாஸாக இருக்குது. இதை நம்ம கேட்டிருந்தது. இது ஆளுக்கு இருக்கிறனால நம்மளுக்கு கிடைக்கல. இதுவுமே ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து வியூ பாயிண்ட் ரொம்ப அருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு பெரிய பேங்க்வெட் ஹால். இதில் வந்து சும்மா டேபிள் டென்னிஸ் அந்த மாதிரி பசங்க விளாட்றதுக்கு நிறையா வச்சுருக்குறாங்க. கேரம் அந்த மாதிரிலாம் விளாட்லாம் உள்ளே வந்து. அந்த மாதிரி இங்கே இருக்குது. அது போக உங்களோட தோட்டம் நிறைய இருக்குது வச்சுருக்குறாங்க. அதில் வந்து நிறைய மரங்கள் வச்சுருக்குறாங்க. இது வந்து அந்த பாக்கு காய்ச்சி இருக்குது. நான் பாக்கு தோட்டத்துக்கும் போயிட்டு அது எப்படி காய்க்குது என்னங்கிறத காட்டுறேன். இது பாருங்கள், பாக்கு காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா. இது வந்து பெருசாக வந்தால் எவ்வளோ பெருசாக வருது அப்படிங்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது ஃபுல்லாக பாக்கு மரம் தான். இது சின்னதாக உண்ணதா இல்லாட்டி இவ்வளோ பெருசாக வந்திருக்காங்க? சின்னதுலேருந்து வளர்த்து கொண்டு வந்து. இது எத்தனை வருஷத்துக்கு கண்டு? 2 அவங்க லாஸ்ட் டைம் வந்த மாதிரி இருக்கு மாதிரி தெரியல. இது இருந்துச்சு. அப்போ சின்னதாக அதனால தெரியல. சரி சரி சரி. தென்னை மாதிரியே அந்த குருத்தடிச்சு. இது வந்து எவ்வளோ நாள் ஆகும் இன்னும் காய்க்கிறதுக்கு? இது இன்னும் காய் இன்னொரு 6 மாதம். 6 மாதம். ஓகே ஓகே ஓகே. இப்போ அதோட அடுத்த ஸ்டேஜ் அது. இது ஓகே. அப்புறம் இந்த இதுல இருந்து மாதிரி பெருசாக போகும். இப்போ இதுதான் வந்து அந்த காய் நிற்கிறது. இதெல்லாம் காஞ்சி விழுந்துரும். சரி சரி. இன்னும் நல்ல பெருசாக ஊரும் காய். இந்த ஊருக்கே ஃபேமஸான ஒரு விஷயம் இருக்குதுங்க, சிறுமலை வாழைப்பழம். பெரும்பாலும் இங்கே வந்து அதுதான் விவசாயம் பண்ணுறாங்க. கடைகள்லாம் இருக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஆல்மோஸ்ட் வந்து அறுவடைக்கு டைம் ஆயிடுச்சு. இது வேறு ஏரியாவில் வராதா? ஊன்னா வருமா வராதா? அதாவது இந்த வாழை வந்து நீங்கள் எங்கே வச்சாலுமே வரும். ஆனால் இந்த மண்ணுக்கு உரிய அந்த டேஸ்ட் இருக்காது. இங்கே வளர்ந்தா மட்டும்தான் வரும். வெளியிடங்களில் வெளியூரில் வச்சா காய்க்கும், ஆனால் அந்த டேஸ்ட் கிடைக்காது. சரி சரி. இந்த பழத்துக்கு வந்து குளோபல் இண்டிகேஷன் இருக்கு. புவிசார் குறியீடு இருக்கு. இந்த பழத்துக்கு பயங்கர மெடிசனல் வேல்யூ உள்ள ஒரு பழம். இதோட ஒரு ஹைலைட் என்னன்னா, இதுக்கு பயங்கரமான ஒரு ஷெல்ஃப் லைஃப் இருக்கு. அந்த பழம் வந்து இந்த பழத்தோட ரொம்ப ஒரு சிறப்பம்சம் என்னன்னா, இந்த பழம் கருக்க தான் இதோட சுவை வந்து அதிகமாகிட்டே இருக்கும். தோல் நல்லா கருத்து ஃபுல்லாக கருத்தாலுமே ஒரு 5 நாள் 6 நாள் தாங்கும். அது தெரியாத மக்கள் வந்து என்னடா இது இந்த கெட்டுப்போன பழம்னு நினச்சிக்கிறாங்க. மேலே வந்து கண்ணங்கரேன்னு இருக்கும். நான் அதையும் கடைகளில் இருந்தால் காட்டுறேன். இங்கே ஒரு மிளகா செடி இருக்குது பாருங்கள். காந்தாரி மிளகான்னு சொல்லுவாங்க. சரியான காரமாக இருக்குது. சின்னதாக தான் இருக்குது பாருங்கள். சைஸ் பாருங்கள், 1/2 இன்ச்சு தான் இருக்குது. இங்கே பாருங்கள், 1/2 இன்ச்சு கூட கிடையாது. ஆனால் பயங்கர காரமாக இருக்கும். பயங்கர மெடிசனல் வேல்யூ இருக்கு. மருத்துவ குணம் உள்ளது காந்தாரி மிளகா. இந்த பழுத்ததே இருக்குது பாருங்கள். ஒன்று பழுத்து இருக்குது. கையை கூட கண்ணில் வச்சிடக்கூடாது. நான் ஒரு வாட்டி பறிச்சுட்டு வச்சேன். அந்தளவுக்கு காந்தம். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகே. இந்த மரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரப்பழக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து பலா மரத்துக்கு அதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. பலா மரம் நான் உங்களுக்கு காட்டுறேன் தனியாக. இந்த ஆப்போசிட்டில் நிற்கிறதுலாம் பலா மரம். நிறைய பலாப்பழம்லாம் காய்ச்சிருக்குது, பார்த்துருப்பீங்க. இது வந்து பலா மரத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. இந்த பாருங்கள், ஈரப்பழக்கான்னு சொல்லுவாங்க. இதோட மரம் வந்து இப்படி தான் இருக்குது. இது வந்து அதோட பூ. இது பூத்து இதில் தான் காய் வருது. இந்த ஒரு காய் கூட இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம ரூம்லேருந்து அட்வென்ச்சர் கேம் சென்டர் ஒன்று சிறுமலையில் இருக்குது. அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியிலேயே ஒரு பள்ளிவாசல் இருக்கும். அந்த பள்ளிவாசலுக்கு ஆப்போசிட்டில் தான் அது இருக்குது. இங்கே ஸ்கைலேண்ட் அட்வென்ச்சர் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதில் நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை போய் பார்ப்போம். இதில் ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இது நம்ம பிள்ளைகளோட வந்துக்கிறனால இதில் எதெல்லாம் நமக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துடலாம். ஐ லவ் சிறுமலை. ஜி நல்லா இருக்குங்களா? சிறுமலை ஒரு சூப்பரான பீஸ்ஃபுல் சிட்டியாக இருக்குது. நம்ம நிறைய சர்ச் பண்ணோம். அப்போ உங்கள் ஸ்கைலேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அட்வென்ச்சர் காட்டுனுச்சு.
நம்ம இது ஓப்பன் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு, என்னென்ன இதெல்லாம் இருக்குது நம்மகிட்ட? சிறுமலையில் வந்து ஃபஸ்ட்டு வர்றவங்கலாம் வந்து என்டர்டைன்மெண்ட் ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு. சரி சரி. அப்போ நம்ம அண்ணன் இருந்துட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஒரு அட்வென்ச்சர் கேம் ஒன்று போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தது. அப்போ தான் இது இன்ஸ்டால் பண்ணோம். இப்போ இன்ஸ்டால் பண்ணி 1 year 1.5 years வந்து நாங்கள் ஒர்க் பண்ணி முடிக்கிறதுக்கு ஆயிடுச்சு. இப்போ ரன்னிங்கில் வந்து 1.5 years இருக்குது. சரி. இப்போ நம்மள்ட்ட வந்து இங்கே வந்து வர்றவங்க என்ன லைக் பண்ணுறாங்க அப்படின்னா, அட்வென்ச்சர் பார்க் இது ஆக்சுவலி உள்ளே வர்றப்பே வந்து கார் பார்க்கிங் வசதி நம்ம கொடுத்துறோம். அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் தனியாக கொடுத்துறாங்க. இங்கே வர்றப்ப ஏடிவி ரைடு வந்து பைக் ரைடில் வந்து சிங்கிள் பர்சன் தான் போக முடியும். 410 meters 1 lap. அடுத்தது வந்து ஸ்கை சைக்கிளிங் இருக்கு. ஸ்கை சைக்கிளிங் வந்து 60 meters போறது, திரும்பி ரிட்டர்ன் 65 meters வர்றது, அந்த மாதிரி தான் பண்ணிருக்கோம். கிட்ஸுக்கு வந்து ஒரு 4 ஆக்டிவிட்டிஸ் வச்சிருக்கோம். கிட்ஸ் டிராம்பலின், கிட்ஸ் ரோப் ஆக்டிவிட்டிஸ், கிட்ஸ் பேக்ன்றது ஒரு 4 ஆக்டிவிட்டிஸ். அப்புறம் அதே மாதிரி கிட்ஸ் டிராம்பலின் வந்து ஒரு 15 minutes, கிட்ஸ் போட்டிங் வந்து ஒரு 15 minutes, கிட்ஸ் ரோப் ஆக்டிவிட்டிஸ்ல வந்து அதுக்கு டைமிங் கிடையாது. அமௌண்ட் அதே மாதிரி டைமிங் கிடையாது. மற்ற மாதிரி வந்து அதே மாதிரி அடல்ட்டுக்கு வந்து ரோப் கோர்சஸ் வந்து 8 ஆக்டிவிட்டிஸ் வரும், அது பண்ணலாம். ஜிப்லைன் வந்து பண்ணலாம். 2% போகிற ஜிப்லைன் இருக்குது. லேண்ட் வார்பிங் இருக்கும். லேண்ட் வார்பிங் இப்போ ஸ்டில் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் நாங்கள் ரன் பண்ணிடுவோம். அதே மாதிரி வாட்டர் வந்து 70 kgs இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு தனியாக இருக்குது. அதே மாதிரி பர்மா பிட்ஸ் இருக்குது. போட்டிங் வந்து 2% போகிறது இருக்குது, 4% போகிறது இருக்குது. கயாக்கி போட் த்ரோ பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து 20 minutes வந்து நீங்கள் பெடல் பண்ணுற மாதிரி, போட்டிங்கில் வந்து நீங்கள் பெடல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 200 meters ரவுண்டில் தான் இருக்கும் பாண்டு. அதே கயாக்கி வந்து அதே மாதிரி தான் நீங்கள் த்ரோ பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ், ஆர்ச்சரி, கன் ஷூட்டிங் எல்லாமே இருக்கும். எல்லாமே ரேட் வரும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வச்சிருக்காங்க. உங்களுக்கு அதை என்ன காட்டிடுறேன் வீடியோவில். காம்போ ஆஃபர் இருக்குது. அதெல்லாம் என்ன மாதிரி பண்ணுவீங்க? காம்போ ஆஃபர் வந்து 500 rupees இருக்கும், 800 rupees இருக்கும், 700 இருக்கும், 1000 இருக்கும், 500 இருக்கும், 250 இருக்கும். 250ன்றது கிட்ஸ் காம்போ, 3 to 8 ஏஜுக்குள்ளது. அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வந்து ஒரு 500 ஏஜில் இருக்கும். பட்ஜெட் ஆப்டிங், கன் ஷூட்டிங், ஆர்ச்சரி, ஜிப்லைன் அந்த மாதிரி வரும். அதுக்கு மேலே ஒவ்வொன்று செப்பரேட்டாக இருக்கும். என்னென்ன வேணுமோ, என்ன தகுந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி, வெயிட்டு ஹைட்டுக்கு இங்கே அதான் சார். நம்ம ஜிப்லைன் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ வெயிட்? 85. ஆனால் எங்களுக்கு டார்கெட் கொடுத்துருக்காங்க 100 வரைக்கும் நீங்கள் போகலான்னு. எங்களுடைய சேஃப்டி வைஸ் வந்து 85க்கு மேலே நாங்கள் அனுப்ப மாட்டோம். அந்த மாதிரி தான் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு ரோப் ஆக்டிவிட்டிஸ் வந்து 95 வரைக்கும் போகலாம். பர்மா பிரிட்ஜ் வந்து ஒரு 95 வரைக்கும் போகலாம். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வெயிட் கொடுத்துருப்போம். பஞ்சி ட்ராம்ப்லாம் ஒரு 50 kgsக்குள்ள தான் நாங்கள் அலோவ். வேற யாரும் சொல்றீங்களா? பச்சை பழம் மேலே உள்ள ஃபர்ஸ்ட் லைனில் நடுவில் இருக்கிற பச்சை பழம் ஜி. இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய மக்கள் சிறுமலை ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம், நிறைய வந்தாங்க. இப்போ வந்து நிறைய இந்த அட்வென்ச்சர் பார்க் வரேன்னு சொன்னால் கரெக்டாக அந்த இடம் எக்ஸாக்ட் எங்கே இருக்குது, உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில் என்னென்ன நேரத்துக்கு ஓப்பன் பண்ணுவீங்க, அது மாதிரி ஹாலிடே எதுவும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய மக்களுக்கு சொல்லிடுங்க. ஸோ நம்ம வந்து ஓப்பனிங் வந்து காலைல 9 to 6 வரையும் தான். 5:30 லாஸ்ட் என்ட்ரி, 6 o'clock க்ளோசிங் டைம் ஆகிடும். இங்கே நம்ம நியர்பை சிறுமலையில் 18வது பெண்டு மேலே ஏறி வந்தீங்கன்னா அண்ணா நகர் தான். அது நியர்பையே இருக்கும். நீங்கள் பஸ் ஸ்டாப்பு கூட ஆப்போசிட்டில் தான் இருக்குது, நியர்பை தான் இருக்கும். அப்படி காண்டாக்ட் நம்பர் வேணும் அப்படின்னா 9042411118. அது என்னோட நம்பர். நீங்கள் எனி டைம் வந்து கால் பண்ணி நீங்கள் என்ன டீட்டெயில் வேணும்னு கேட்டுக்கலாம். இன்னொரு நம்பர் தர்றேன், 7305423397. அந்த நம்பரையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே வந்து ஒரு அருவி ஒன்று இருக்குது, ப்ரைவேட் ஃபால்ஸு. இப்போ நம்ம வந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தண்ணி வரல. அதுவுமே வந்து நீங்கள் இந்த சிறுமலையில் பார்க்க வேண்டிய ஒரு இடம். அது நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்களா, தனிப்பட்ட முறையில் போகணுமா ஜி? இல்லை, நம்மளே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, ஆனால் வந்து நீங்கள் அந்த புக்கிங் பண்ணி தான் நீங்கள் வரணும். முன்னாடியே நீங்கள் கால் பண்ணி புக்கிங் பண்ணிட்டு தான் நீங்கள் வரணும். அது வந்து சீசன் எந்த நேரத்தில் தண்ணி வர சீசன் வந்து எப்பயுமே எல்லா நேரமும் இருக்கும். இந்த டைம் என்னமோ மழை இல்லாதனால வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. இல்லைன்னா தண்ணி இருக்கும் எப்பயுமே. மே மந்த்து கூட தண்ணி கிடைச்சிருக்கும் இங்கே. எல்லா நாளும் கிடைக்கும். இந்த மழை வந்து 4 months இங்கே இல்லாதனால இப்போ ஸ்டில் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி மழை வந்து ரன் ஆயிடுச்சு அப்படின்னாக்கும் இந்த நம்பர் நான் இப்போ சொன்ன நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் புக்கிங் எடுத்து நாங்கள் கொடுத்துருவோம். இங்கே வந்து வீகிள் பார்க்கிங்லாம் இங்கேயே இருக்குது. உங்கள் வீகிளில் பார்க் பண்ணி ஜீப்பில் தான் போயிட்டு வர மாதிரி இருக்கும். ட்ரெக்கிங். ஆமாம், ட்ரெக்கிங் தான். 8 kilometers போயிட்டு அப் அண்ட் டவுன் வந்து 8 kilometers ஆகும். ஆஃப் ரோடில் தான் போகும் ஜீப்பு. அதில் தான் போயிட்டு வர மாதிரி 1 hour 1.5 hours ஆகிடும். நீங்கள் போயிட்டு வர்றதுக்கு 1.5 hours ஆகிடும். ஸ்கைலேண்டில் இந்த அட்வென்ச்சர் கேம் சென்டரில் என்னென்ன மாதிரிலாம் இருந்துச்சு அப்படிங்கிறத நான் காட்டியிருப்போம், அவங்களும் சொல்லியிருப்பாங்க. உண்மையிலேயே சிறுமலையில் ஒரு ஒர்த்தான இடங்க. நிறைய சுற்றி பார்க்குறதுக்கு இந்த ஊரில் இடம் கிடையாது. ஆனால் இந்த இடம் சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து பார்க்குறதுக்கு செம ஒர்த்தாக இருக்குது. இந்த அட்வென்ச்சர் கேம் பார்க்கில் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. இதை முடிச்சுட்டு நம்ம நேராக ரூமில் போய் லஞ்சை முடிச்சுட்டு நம்முடைய நண்பர் ஒருவருடைய பெரிய ஒரு தோட்டம் ஒன்று இருக்குது. மலை பிரதேசங்களுக்கே உள்ள அந்த பயிர்கள்லாம் வந்து அங்கே பயிரிட்டுருக்காங்களாம். அதையும் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு போனார். அங்கே தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். மைக் போடாமல் இருக்கு.
நம்ம கூட ஹேம்சந்திரன். ஹாய் சொல்லிடுங்க பிரதர். ஹாய். ரொம்ப நாள் பழக்கம், கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் பழக்கம். இவங்களுக்கு நிறைய சிறுமலை ரிசார்ட்லாம் இருக்குது, அங்கே தான் நம்ம ஸ்டேலாம் பண்ணியிருக்கோம். இவங்களுடைய தோட்டத்துக்கு போகலாம் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு, காட்டுக்குள்ளாக்க. இதில் ஏலக்காய், மிளகு, பாக்கு, இப்படி ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. இது என்னது? லெமன் கிராஸ், சேரன்னு சொல்லுவோம். லைட்டாக அப்படி பிச்சு ஸ்மெல் பண்ணிங்கன்னா அந்த லெமன் கிராஸ் நம்ம தைலம் நீங்கள் ஸ்மெல் பண்ணலாம். செமையாக இருக்குது. இது வந்து குளிர் பிரதேசத்தில் மட்டும் விளையிறதானா, எல்லா இடத்துலையும் விளையுமா? இல்லை, ஹில் ஸ்டேஷனில் மட்டும்தான் இருக்கும். இதில் டீ கூட போட்டு ஆமாம், அதுதான் லெமன் கிராஸ், சேர இலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. செம்மையாக இருக்குங்க. இது வந்து நீங்கள் இதையுமே சேல்ஸ் பண்ணுறீங்க, அறுவடை பண்ணி நிறைய போகுது? இல்லை, இது நம்ம சேல்ஸ் பண்ணுறது இல்லை, நம்ம இயற்கையாக வரக்கூடிய. சரி. இது ஃபுல்லாக, இது எத்தனை ஏக்கர் தோட்டம் இது? 10 ஏக்கரில் இருக்கும். பாக்கு, இதெல்லாம் பாக்கு மரம் தானே? பாக்கு மரம். இந்த இதில் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்து மிளகு செடி. இது என்ன மரத்தில் மிளகு செடி வளர்ந்துருக்குது? இது வந்து சில்வர் ஓக். சில்வர் ஓக். ஓகே. இது வந்து மிளகு கொடி. ஓகே. வெத்தலை வேலை மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. மிளகு வந்து கொடியில் தான் வளரும். இது அப்படியே சுற்றி போயிடும். இது அப்படியே சுற்றி. எப்படி இது பறிப்பீங்க மேலே உள்ளதெல்லாம்? இங்கே மிளகு இருக்குது பாருங்க. அந்த இருக்குது மிளகு இருக்குது. இந்த இருக்குது மிளகு. இது வந்து பறிக்கிறது வந்து இப்போ ஹைட்டில் இருக்க, எப்படி பறிக்கிறீங்க இது? அந்த மாதிரி தனியாக ஏணி வச்சுருக்கோம். சரி. ஏணி ஸ்பெஷலாக டிசைன் பண்ணி மக்கள் மேலே ஏறி தான் பறிப்பாங்க. சரி. வேறு பாக்கெலாம் காய்ச்சி எதுவும் கிடக்கா? சரி. இந்த மிளகு காய்ச்சி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இது வந்து எவ்வளோ நாள் ஆகும் இது காஞ்சி வெளியில் வர்றதுக்கு? இது ஒன்ஸ் ட்வைஸ் இயர் எடுப்பாங்க, ஒன்ஸ் இயர் எடுப்பாங்க. ஒருத்தரோட ஈல்டிங் அப்படியே என்ன பண்ணுவோம்னா போட்டு வெயிலில் அப்படியே உலர வச்சிடறது தான். பாக்கு ஏதாச்சும் காய்ச்சி கிடக்கா? ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குங்க லொக்கேஷன். அந்த பூல் மாதிரி சொன்னேன்ல, மட் பூல். அங்கே ரெடி பண்ணி குளிக்கிறதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். க்ளீன் பண்ணி பேசாமல் இது பண்ணிடலாம். சரி. செம்மையாக இருக்குங்க, நடந்து போகிறதுக்கே த்ரில்லிங்காக இருக்குது இது. இப்போ ஏலக்காய் செடி நம்மள்ட்ட இருக்குதோ? சரி. போய் பார்க்கலாமா? 1-2. ஆமாம், லேடிஸ் வேணா, நம்ம போய் பார்க்கலாம். நம்ம இப்போது ஏலக்காய் செடி பார்ப்போம். ஏலக்காய் வந்து எப்படி காய்க்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்து ஏலக்காய் செடி. ஏலக்காய் வந்து பூமிக்கு வேரில் தான் வரும். பாப்பா உங்கள்ட்ட எதுவும் காய்ச்சி இருந்துச்சுன்னா கழட்டி பார்க்க சொல்லும். ஏலக்காய் நிறைய விவசாயம் பண்ணிட்டாங்களா, இப்போ 1-2 காய்ச்சி கிடக்கு பாருங்கள். இதுதான் ஏலக்காய், இலாச்சி அப்படின்னு சொல்லுவோம், காடமன் இங்கிலீஷில். இது வந்து தூர் பகுதியில் தான் வரும். இந்த இருக்குல்ல, இது இந்த செடி இந்த இருக்குது, இதெல்லாம் ஏலக்காய் செடி. இது வந்து ஏலக்காய் வந்து மரத்து மேலையெல்லாம் காய்க்காது, தூரில் அடிப்பகுதியில் காய்க்கும். இந்த பாருங்கள், பூ பூத்திருக்கு. முதல் முறையாக நம்ம ஏலக்காவை வந்து லைவாக பார்க்குறோம் அந்த செடியோட. எனக்கு இதுவும் ஃபஸ்ட் டைம். நான் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கேன் தூரில் தான் காய்க்கும்னு, பார்த்தது கிடையாது. முதல்ல பார்க்குறேன். இதுதான் ஏலக்காய் செடி, பார்த்துருங்க மக்களே. ஒரு காட்டுக்குள்ளே வந்து நிற்கிறோம், வேறு மாதிரி இருக்குங்க இந்த இடம். இது எல்லாமே இதெல்லாம் பார்க்க மரம் தானா? அவ்வளோ உயரத்தில் உள்ள பார்க்க பறிக்கிறதுக்கு ஏணி இருக்குது நம்மள்ட்ட. மிஷினும் இருக்குது. மக்கள் மேலே ஏறி மரம் டு மரம் தாவிலாம் வெட்டுவாங்க. இந்த பிஞ்செல்லாம் தெரியும், லைட்டாக ஜூம் பண்ணிங்கன்னா. சரி. அரோட ஹைட்டு. இதெல்லாம் கொட்டை பாக்கு தானே? ஆமாம், கொட்டை பாக்கு. நீங்கள் நிஜாம் பாக்கு, பாக்கு போடுற இந்த கீழே பழம் கிடைக்கும். சரி. இதுதான் அது. இது வந்து பழம். சரி. ஓகே. இது அப்படியே காய வைப்பாங்களோ? ஆமாம். காய் உரிச்சு தேங்காய் மாதிரி. அது உரிச்சு உள்ளது தான் விதை அப்படியா?
இருக்கு பாருங்க, உள்ள தேங்காய் மாதிரி. சரி சரி சரி. அடுத்து இதை காய வச்சு ப்ராசஸ் பண்ணி தான் நம்ம போடுறோம். உடைச்சு தேங்காய் மாதிரியே, தேங்காய் நார் உரிக்கிற மாதிரியே உரிக்கிறீங்க. இந்த எடுத்துட்டாப்புல உரிச்சு பக்கத்தில் இருந்தா இது கொட்டை பார்க்க நிறைய நாங்கள் சின்ன வயசில் பம்பரம் செஞ்சு விளையாடுவோம். இதில் பாருங்கள், இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம முதல்ல பார்க்குற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குங்க, நல்ல டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஓகே, பார்க்க மரம் பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி தான் அதை உரிச்சு எப்படி வருதுன்னு பார்க்குறோம். இதை இப்படியே உரிச்சா அந்த கையில் இருக்கிற மாதிரி வந்துடும். இங்கே பாருங்க, கொட்டை பாக்கு இந்த கடையில் வைக்கும். இதை நுணுக்கி தான் நிஜாம் பார்க்க அந்த எல்லா பாக்குமே செய்கிறாங்க, ஃப்ளேவர் கொடுத்து. சூப்பர். இதுதான் வந்து காஃபி மரம், காஃபி கொட்டை பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்கு. இது வந்து ப்ரௌன் கலரில் மாறுமா இப்படி? இது ரெட் கலரில் பழுக்கும். சரி. அதையும் எடுத்து காய வைக்கிறது, அதையும் காய வச்சு அப்படி அரைக்கிறது. ஓகே. இது இந்த பல்பர்னு ஒரு மிஷினில் இருக்கும், அதை போட்டு அந்த பல்ப்பை எடுத்துகிட்டு உள்ளே இருக்க சீடை தான் வந்து காய வச்சு ஓகே காஃபி பீனாக எடுப்பாங்க. ஓகே. சிறுமலையில் வந்து இந்த பாக்கு மிளகும் ஒரு பிரதானமான ஒரு கிராப்பு. காஃபி, இப்போ ஏலக்காய்லாம் இப்போ தான் புதுசாக எல்லாரும் போட்டுட்டு. சரி சரி. சவுச்சவு ஜென்ரலாக எல்லா பக்கமும் இருக்கும். சவுச்சவும் நம்மள்ட்ட இருக்கா? அது எப்படி சவுச்சவு என்ன செடியா மேலே காய்க்கிறது? கொடி. கொடியில் பீன்ஸ் மாதிரி மேலே வந்து உங்களுக்கு கம்பி ஸ்ட்ரிங்கெல்லாம் கட்டி அது மேலே கொடி ஏறும். நம்மள்ட்ட எதுவும் இருக்குதா? இல்லை தோட்டத்தில் நம்மள்ட்ட அங்கே இருக்கும். சரி சரி, பார்ப்பாங்க பார்ப்போம். இன்னொரு ப்ராப்பர்ட்டியில் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் மெயின் வந்து மிளகு பாக்கு தான் மெயின். இங்கே ஒரு குளமா ரெடி பண்ணிச்சிங்க. இது என்ன? இது வந்து வாட்டர் சோர்ஸ்க்காக. நாங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணிக்குவோம். குளிச்சிக்கிறீங்க? நேச்சுரலான பூல். சரி சரி. ஒரு 4 அடி தான் ஹைட்டு. சரி சரி சரி. எந்த கெமிக்கலுமே இல்லாத இதுதான் எங்களுக்கு ஸ்விம்மிங் பூல். எங்களுக்கு அட்டைப்பூச்சி இங்கே வந்த உடனே அட்டைப்பூச்சி நிறையா வந்து, ஆனால் அட்டைப்பூச்சி கிடைக்கிறதுனால பயப்பட தேவையில்லை. அது வந்து கெட்ட ரத்தத்தை தான் எடுக்கும். இந்த ஒரு கையில் இன்றைக்கி பாருங்கள், அசால்ட் விட்டு விளாட்றாரு பாருங்கள். நம்ம காலில் இருக்கான்னு பார்த்துக்கோ. என் காலில் ஏறவே இல்லையே. எனக்கு ஏறல. ஆனால் இந்த உங்களுக்கு நிறைய நிற்கும். இந்த எனக்கு இந்த இருக்கு. ஏய் போச்சுடா கால் உள்ளாக்க. பயப்படாதீங்க. இங்கே தான் கடிச்சு நின்றுருக்குது. இங்கே பாருங்க, காலில் கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சி வச்சிருக்கு. எப்படிங்க நிறைய எல்லாரும் கடிச்சு. பிளட் டொனேஷன். இங்கே ஒரு அருவாலை பாருங்க, காட்டுங்க. இது என்ன? இது பூமராங் மாதிரி இருக்கு. இது வந்து சாதாரணமாக யூஸ் பண்ணுற அருவாலா இருக்குண்ணே? எல்லா வேலைக்கும் யூஸ் பண்ணுற அருவா தான். இல்லை இல்லை, விவசாயம். சரி சரி. இல்லை இது வந்து இந்த பகுதியில் மட்டும் இருக்குமா, இல்லை வித்தியாசமான ஸ்டைலில்? சரி சரி சரி, சூப்பர். இதுக்கு எதுவும் டிஃப்ரெண்ட்டான பேர் இருக்கு அந்த அருவாளுக்கு? கொந்தருவா. ஓகே. இன்னொன்று பெரிய அருவான்னு சொல்லி அதை புளி கொட்டி அது புளியில் டைரெக்டாக கொட்டிடுறது. சரி சரி சரி, சூப்பர். மலை பிரதேசங்களில் காடுகளுக்குள்ளாக்க இந்த மாதிரி போகும்போது சில சமயங்களில் அட்டைப்பூச்சி நம்மளை வந்து கடிக்குங்க. அது கடிக்கிறதே நம்மளுக்கு தெரியாது. அது வந்து அப்படியே ரத்தத்தை உறிஞ்சிட்டே இருக்கும். நிறைய பேர் வந்து பயந்துருவாங்க. அட்டைப்பூச்சி கடிச்சிச்சின்னா பயப்பட தேவையில்லை. அது பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாது. நம்ம உடனே பார்த்து அதை எடுத்துடணும். சில பேர் வந்து பதறிடுவாங்க, பயப்பட்டுருவாங்க. அந்த மாதிரி பயப்பட தேவையில்லை. அட்டைப்பூச்சி கடிச்சிச்சின்னா நம்ம வந்து உடனே எடுத்து போட்டுடலாம். அதாவது சிறுமலையில் ஒரு மிக முக்கியமான இடம். இங்கே சிறுமலை மக்களுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான இடம். பார்த்தீங்கன்னா இது வெள்ளிமலை சிவன் கோயில். சரி சரி. ஸோ இவர் தான் இந்த பூமிக்கு ஆண்டவர் இந்த மக்களுக்கு. ஸோ இது வந்து மேலே அதுக்கு அகஸ்தியபுரம் நம்ம வார வழியிலேயே ஒரு இடம் இருக்கும். சரி. காரை கீழே போட்டு மேலே நடந்து தான் போகணும் ட்ரெக்கிங். போகிற வழியில் நல்லா ட்ரெக்கிங் மாதிரியும் இருக்கும். நல்லா சுற்றி உங்களுக்கு வியூவும் கிடைக்கும். மேலே ஆண்டவரும் இருப்பார். ஓகே. இதுக்கு மேலே தான் வந்து இந்த மதுரை வியூன்னு தெரியுது. எந்த இடம் இதுக்கு மேலேயா? இங்கிருந்து தெரியும். வாடிப்பட்டி அந்த சைடு இந்த இடத்துல தெரியும். நம்ம தள்ளி போய் இந்த மாதிரி காட்டுக்குள்ள தான் போகணும். அதாவது வியூ பாயிண்ட் இன்னைக்கு வரைக்கும் கவர்மெண்ட்ல இருந்தோ டூரிசம் இதுல இருந்தோ எதுவும் ஸ்பெஷலா இல்ல. நம்மளா போய்க்கிறோம். நீங்க பார்த்தோம்னா தானே தவிர இதெல்லாமே வந்து நம்மளா இறங்கி போய் இந்த மாதிரி கொஞ்சம் சிரமப்பட்டு நடந்து போகணும். போய் நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. சிறுமலையில் பார்த்தீங்கன்னா பெரிய ரெஸ்டாரண்ட்டோ அல்லது நல்ல நல்ல ஹோட்டல்ஸோ வந்து நம்மளால் பார்க்க முடியாது. பெரும்பாலும் நம்ம தங்கி இருக்கக்கூடிய அந்த ரெசார்ட்டில் தான் நமக்கு வந்து ஃபுட் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதுவும் பெரும்பாலும் பேக்கேஜஸில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக வந்துடும். சிறுமலையில் உள்ள எல்லா ரெசார்ட்லேயுமே மேக்ஸிமம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்றாங்க அந்த பேக்கேஜோட. மற்ற சாப்பாடுகள் வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் ஆர்டர் பண்ணி அவங்கள்ட்ட சமைச்சு வாங்கணும். அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம தங்கியிருந்த சொர்ணபூமி ரெசார்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பஃபே சிஸ்டம் கொடுத்துருந்தாங்க. இட்லி, தோசை, பொங்கல் இப்படி பல வெரைட்டி வச்சுருந்தாங்க. அது மாதிரி டீ, ஃப்ரெஷ் ஜூஸ் வச்சுருந்தாங்க.
குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. சாப்பாடு ரொம்ப குவாலிட்டியாக அழகாக பண்ணியிருந்தாங்க. சொர்ணபூமி ரெசார்ட் சிறுமலையில் உள்ளதில் ஓரளவு சுற்றி காட்டணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இங்கேயும் வந்து ஸ்டே பண்ணலாம். கிட்டத்தட்ட ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் தொண்டிலேருந்து எங்கள் ஊர்லேருந்து சிறுமலை பார்த்தீங்கன்னா ஒரு 185 கிலோமீட்டர் இந்த மாதிரி தான் வருது. மலை ஏறுறது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து ஒரு 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸில் மேலே ஏறி வந்துடலாம். இப்போ இங்கே வரக்கூடிய மக்கள் வந்து ஸ்டே பண்ணுறேன்னு சொன்னால் அல்லது இங்கே வந்து ரூம் புக் பண்ணுறேன் யாரை காண்டாக்ட் பண்ணணும் அந்த காண்டாக்ட் டீட்டெயில் கொஞ்சம் சொல்லிடுங்க. 790407186. ஓகே, அது ஒரு நம்பரு. இன்னும் 76674744122 2 நம்பர் இருக்குது. ஓகே, இந்த 2 நம்பரையுமே நான் வந்து டிஸ்பிளேலேயே நான் கொடுத்துட்றேன். இங்கே வரதுக்கு முன்னாடி இவங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கிறங்க. நிறைய ரூம்ஸ் வெரைட்டி இருக்கிறனால சார்ஜஸ் வந்து ஒவ்வொரு ரூமும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை, ஒரு இதில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அது மாதிரி அந்த பக்கம் புதுசாக கட்டின பில்டிங் இருக்குது. இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வகையான டேரிஃப் வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி இவங்களுக்கு வந்து கால் பண்ணி என்னென்ன மாதிரி சார்ஜஸ், எப்படி சர்வீஸ் என்னங்கிறத நீங்கள் ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அத்தி மரம் நிற்கிது. ஃபிக் நம்ம நிறைய சாப்பிட்ருப்போம். ட்ரை அத்தி இந்த மாதிரி பாக்ஸ்லாம் இப்போ அடைச்சி வருது. அதில் பல வகையான அத்திப்பழம் இருக்குது. இந்த அத்தி மரம் வந்து தூரில் காய்க்கிறது. பாருங்கள் எவ்வளோ அத்திப்பழம் காய்ச்சிருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பக்கத்தில் போய் பார்க்கலாம். அப்படியே இதெல்லாம் அத்திப்பழம் இருக்கு பாருங்கள். தூரில் காய்ச்சி கிடக்குது பார்த்தீங்களா. அப்படியே போய் ஒரு 2 பழம் பறிப்போம். இது ஃபுல்லாக அத்திப்பழம். இந்த பழுத்து இருக்குது பாருங்கள். இந்த எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து தூரில் காய்க்கிற அத்தி. நிறைய அத்தி மரங்களில் நிறைய வெரைட்டி இருக்குது. அதாவது மேலே காய்க்கிற அத்தி இருக்குது. இந்த அத்தி மரம் வந்து தூரில் காய்க்கிறது. ஒரு பழத்தை நம்ம பறித்தோம்னா ஒரு பழம் பறிக்கிறேன். இது வந்து அப்படியே பால் வந்து சொட்டுது பார்த்தீங்களா. அத்தியில் வந்து பால் இருக்கும். ரொம்ப கவனமாக பறிக்கணும். இது வந்து பழுத்துருச்சுன்னு சொன்னால் அப்படியும் ஜூஸ் போடலாம். இதை ட்ரை பண்ணி நச்சு தான் நம்மளுக்கு வந்து ஃபிக்காக வருது. ஃபிக்குன்னு சொல்கிறது இங்கிலீஷில், தமிழில் அத்திப்பழம். இதை வந்து ட்ரையாக காய வச்சு நச்சு வரும். அதோட பழங்கள் தான் இது. நண்பர்களே, இந்த வீடியோவில் சிறுமலையில் உள்ள ஒரு சில முக்கியமான விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம். பொதுவாக ஊட்டி, கொடைக்கானல் இந்த பகுதிகளுக்கு நம்ம சுற்றுலா போகணும்னு சொன்னால் அங்கே சுற்றி பார்க்கறதுக்கு பல இடங்கள் இருக்குது. ஆனால் சிறுமலையை பொறுத்த வரைக்கும் சுற்றி பார்க்கறதுக்கான இடங்கள் ரொம்பவே கம்மியாக இருக்குதுங்க. அதே மாதிரி ஊட்டி, கொடைக்கானல் அளவுக்கு வந்து பெரிய அளவு குளிர் இருக்காது. சொற்று போடாமையே இந்த சிறுமலையில் இருக்கக்கூடிய அளவுக்கு மிதமான குளிர் தான் இருக்கும். நம்ம ஊட்டி, கொடைக்கானல் மாதிரி இங்கே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி போனோம்னு சொன்னால் கண்டிப்பாக சிறுமலையில் அந்த மாதிரி சுற்றி பார்க்கறதுக்கான இடங்கள் இல்லை. அதே மாதிரி முதல்ல மலை பிரதேசத்துக்கு நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த சிறுமலை வந்து அதுக்கு சரியான ஆப்ஷனும் கிடையாது. பல முறை ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி மலை பிரதேசங்களுக்கு போயிருப்போம். ஒரு முறை சிம்பிளாக ஒரு மிதமான குளிர் பிரதேசத்தில் ஒரு அமைதியாக ஒரு 2-3 நாள் அல்லது ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான் சிறுமலை. நிறைய இடங்கள் சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிற மக்களுக்கு வந்து கண்டிப்பாக சிறுமலை சூட் ஆகாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொடைக்கானல், ஊட்டியில் தங்கக்கூடிய இடங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்கள் இருக்கிறனால அங்கே செலவுகள் வந்து தங்குறதுக்கும் சாப்பாட்டுக்கும் ரொம்பவே கம்மியாக வரும். சிறுமலையை பொறுத்த வரைக்கும் குறைவான மக்கள் வரனால இங்கே தங்கக்கூடிய இடங்களுக்கும் சாப்பாட்டுக்கும் வந்து செலவுகள் அதிகமாக இருக்குதுங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரே நாளில் ஒரு மலை பிரதேசத்துக்கு ரொம்ப கம்மியான ட்ராவல் பீரியடில் போயிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த சிறுமலைக்கு போயிட்டு வரலாம். அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டாக தான் இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்ச வகையில் சிறுமலையில் உள்ள ஒரு சில முக்கியமான இடங்களை சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்க்கக்கூடிய மக்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.